கடந்த ஆட்சி காலத்தில் தமிழக அரசிற்கு வரவேண்டிய வருவாய் சில பேரின் சட்டை பையுக்குள் சென்றுவிட்டதாக காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் மகிழா காங்கிரஸ் தலைவி ராமலட்சுமி தலைமையில் மாற்றுக் கட்சியினரை சேர்ந்த ஏராளமானோர் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி காளியம்மாள், மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் பிரவீனா, அபிநயா, மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவிகள் ஆஷா, பிரியா, ஃபர்கத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி, தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய திருப்புமுனை நிகழ்ந்திருப்பதாகவும் தாவேக கூட்டணியுடன் நீண்ட காலம் பயணிப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழக நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக அரசின் 100 ரூபாய் வருவாயில் 22 ரூபாய் வட்டிக்கு மட்டுமே கட்டப்படுவதாகவும் இந்தியாவிலேயே இதுதான் மிக அதிகமான வட்டி சுமை என்றும் கூறினார். ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் கடன் சுமையும் சரி வட்டி சூழ்நிலையும் சரி மிக மோசமாக போயிருக்கு? அந்த கேள்விதான் கேட்கிறோம். அது ஏன்னா வரவேண்டிய வருவாய் எல்லாம் அரசாங்கத்துக்கு வந்திருந்தா, கஜானால வந்திருந்தா பரவாயில்ல. அது கஜானாக்கு வராம சில பேர் பாக்கெட்ல தான் போயிடுச்சு. அதனாலதான் இந்த பிரச்சனை.